ஐயோ கடவுளே, என் மருமவ எங்க போனான்னு தெரியலையே. லேஸ்ல என் மருமவ ஆளமாட்டா. படுபாவி, இந்த படுபாவியால இன்னைக்கு கண்ணீரை வடிச்சிட்டு கதறிட்டு போனாளா என் மருமவ. மருமவளே, சின்ன பொண்ணு எங்க இருக்க? ஏதோ ஒரு களவாடி பையன் கம்மலுக்காக காதோட சேர்த்து அறுத்து போட்டானே. என் மருமவ காது தேடிதான் போன. இந்த படுபாவியாலதான் என் மருமவளுக்கு இவ்வளவு பிரச்சனை. அவ பாவம் என்ன சும்மா விடுமா? எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு, என் மருமவள சுத்தி முத்தி பாத்துட்டேனே. என் மருமவள காணலையே. தெருவுல ஊர்ல மட்டும் வெயில் அடிக்கிறதுனால யாரும் தெருவுலயும் அணக்க இல்ல. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் மருமவள நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன்? ஒருவேளை ஏதாவது மனசு உடைஞ்சு போய் என் மருமவ ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஐயா அம்மா, இந்த வயசான காலத்துல என்னால நடக்கவும் முடியல, ஓடவும் கழியல. கடவுளே, எப்படியாவது என் மருமவளைய கண்ணுல காமிச்சிரு. எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான், நானே தான். ஐயோ, என்ன பண்ணுவேன்? அந்த பேதியில போவாளாலதான் இவ்வளவு வேணையும். நான் பேசாம வாயை மூடிட்டு இருந்திருக்க மாட்டேனா? என்னவோ அவன் நல்லபடியா பேசி எடுத்து இருந்தானா என் தொண்டையில தண்ணி இறங்கும், என்னால சோறு திங்க முடியும்ல. நான் தலைகீழ நின்று என் மவளை வர சொல்லிட்டேன். அவ வந்த நேரமானு தெரியல, மனசுல எவ்வளவு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டுங்க வந்தான்னு தெரியல. கடைசியில என் மருமகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிட்டு. சும்மாவே பைப்ல தண்ணி விட மாட்டான். இதுல துணி துவைக்கிறதுக்கு வேற யாராவது துணியை கொண்டு வச்சுட்டு போயிருக்காவளா? தண்ணி வந்து 2 நாளாவது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. சே, இன்னைக்கு சாயங்காலம் பைப்ல தண்ணி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. கடவுளே, தண்ணி வரணும். என்னாச்சு? பரிமளா பாட்டி என்னது இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க? பரிமளா பாட்டி, என்னாச்சு? மக்கா சுதா, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதேன்னு சொல்லுவேன். ஏ பரிமளா பாட்டி, என்னாச்சு பாட்டி? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒருவேளை தெருவுல நடந்து வரும்போது கீழே எங்கேயாவது விழுந்துட்டேளோ? கால்ல கையில அடிபட்டுட்டோ? ஏ பாட்டியோ, முதல்ல எந்திரிச்சு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம். மக்கா வருத்தப்படாது, அதான் நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதம்ல. ஒண்ணு ஆகாது, எல்லாம் சரியாயிரும். ஏ மக்கா, நீ சொன்ன மாதிரி நான் தெருல தட்டிக்கிட்டு கீழே விழுந்து எனக்கு கை கால்ல அடிபட்டு இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் மக்கா. ஆனா என்ன பாட்டியோ, என்ன சொல்லுது? எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்க. ஏ மக்கா சுதா, எனக்கு ஒண்ணு ஆவல மக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப என்னத்துக்கு பாட்டி இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சுதா மக்கா, என் மருமவ. மருமவளா? அம்மா, சின்ன பொண்ணக்காவா? சின்ன பொண்ணக்காவுக்கு என்னாச்சு? ஏக்கா, ஏ சின்ன பொண்ணக்கா, எங்க இருக்கீங்க? ஏக்கா, எங்க இருக்கீன்னு சொல்லுங்கக்கா. ஐயோ பாவம் புள்ள, எப்படி பதறி போயிட்டா. ஏ மக்கா சுதா, அங்க வா. ஏ பாட்டி, சின்ன பொண்ணக்காவ எங்க? ஆள் அணக்கமே இல்ல. நானும் அவளதான் மக்கா தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது, தேடிக்கிட்டு இருக்கேளா? ஆமா மக்கா, நானும் என் மருமவளை தேடிதான் வந்தேன். ஏ பாட்டி, என்ன சொல்லுது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏ மக்கா, என்ன நடந்துச்சுன்னா இதுதான் மக்கா நடந்துச்சு. பாவையா மருமவ, அவ காது தேடி இந்த பக்கம் தான் மக்கா வந்தா. அவளை இப்ப நான் தேடி வந்தேன், ஆளை காணல. அதான் என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒண்ணும் புரியாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏ பாட்டியோ, ஒண்ணு கவலைப்படாதே, சின்ன பொண்ணக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. படுபாவியா மவளால தான் இவ்வளவு பிரச்சனையும். அவள்லாம் ஒரு மனுஷியா. ஓ, அதனாலதான் தெருவுல மேனகா போகும்போது என் மேனகா மேனகான்னு எத்தனை நேரம் கூப்பிட்டேன் தெரியுமா? அவ பாட்டுக்கு காது கேட்காத மாதிரி ஓடி போய்கிட்டே இருந்தாளா? சரி பாட்டியோ, இங்கே உட்கார்ந்துருக்காதியா, வாங்க போவோம். என்னாகான்னு வெயில மண்டைய பழக்கு. வயசான காலத்துல அப்படியே வெயில நடந்துட்டு இருந்தேன், அப்புறம் தலை சுத்தி கீழே விழுந்துருவியா. வாங்க போவோம். மக்கா, என் மருமவ. பாட்டியா, சின்ன பண்ணா எங்க போயிட போறா? வாங்க போவோம். பாவம், எவ்வளவு வருத்தப்பட்டாலோ தெரியலையே என் மருமவ. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதே பாட்டியோ, வாங்க போவோம். மருமவள, இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. மருமவள, என்ன மன்னிச்சிரு. பட்ட பகல்ல கம்மலுக்காக காதை அறுத்துட்டு போயிருக்கானே அந்த களவாணி பைய, அவனை சும்மா விடலாமா? அப்பாடா, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஏத்தாடி, ஒரு நாள் இந்த ஓட்டம் ஓடுனது கிடையாதும்மா. யாரது என் வீட்டுக்குள்ள? ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு, இல்லன்னு வச்சுக்க நான் பேச மாட்டேன். என் கையில இருக்கப்பட்டதுதான் பேசும். வாரியில எடுத்து சாத்து சாத்து சாத்தி விடுவோம்ல. யாரதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, என்ன ஒரு அணக்கத்தையுமே காணல? எப்பே, யாரும் இல்ல, நான் தான் தே. நான் தானா? எப்பே, நான் தான் தே, உங்க செல்ல மருமவ. நான் தான் தே வீட்டுக்குள்ள வந்தேன். யாரோ எவரோடு நினைச்சுக்கிட்டு கையில இருக்கப்பட்ட மாப்பு ஸ்டிக்கால
என்ன அடி அடின்னு அடிச்சு வெளுத்துறாதியத்தே. அட ஆமா, நம்ம மருமவதான். மருமவ, தங்க நகை தான் வேக வேகமா விலை கூடுதுன்னு பார்த்தா நீயும் நகை கடைக்கு வேக வேகமா போயிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட போலுக்கு. எத்தி, எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்காவது இந்த உலகத்துல மருமவ கிடைப்பாளா? என்ன அக்கறை, என்ன பாசம், என்ன பணிவு. மருமவள, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்ல. போனமா நகை கடைக்கு நகை எடுத்துட்டு வந்தமா இருக்க பத்தியா? வீட்டுல மாமியார் இருக்காங்க, அவங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும். வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு போட்டு வந்துட்டோமே, எல்லா வேலையும் போய் பாக்கணுமே. எவ்வளவு பொறுப்பா வீட்டுக்கு சீக்கிரமா திரும்பி வந்துட்ட பத்தியா? ஏன் மேல உனக்கு என்ன பாசம். நானும் சரி மருமவன் நகை எடுக்க போயிருக்காள, அப்ப இனி அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவேன்னு நினைச்சேன் பத்துக்க. அட பரவாயில்ல மருமவள, நீ நல்ல பொறுப்பான மருமவனே அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்க பத்துக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் மருமல, அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதானே. ஆமா, நகை கடைக்கு போனியா? நகை எடுத்ததுக்கு மணி பர்ஸ் கொடுத்தாவளா, இல்லனா ஹேண்ட் பேக் கொடுத்தாவளா, இல்லனா அந்த ட்ராலி சூட்கேஸ் மாதிரி இருக்கும்ல அது கொடுத்தாவளா? சொல்லு மருமல. அட சொல்லு மருமல, என்னத்தை இப்படி முடிச்சிட்டு இருக்க? ஏன் உங்க அம்மா மணி பர்ஸ் பேக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாவளோ? ஏத்தி அதெல்லாம் இல்லத்தே. அப்ப சொல்லு மருமல, என்னென்ன கொடுத்தாவன்னு. அப்புறம் நெக்லஸ் வாங்குனியா இல்லனா கம்மல் வாங்குனியா? நெக்லஸா? எம்மா கழுத்தோட போயிருக்குமே. கம்மலே காதோட போயிருக்கும். இல்லனா என் சம்மந்தி அம்மா செல்ல மவளுக்குன்னு பாசமா இடுப்புக்கு ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாவளா? ஒட்டியானமா? யாத்தாடி. அட என்ன மருமோளா இப்படி பேந்தன்னு முடிச்சிட்டு இருக்கா? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, பதில சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டு கவிதா இருக்கல்ல, அவதான் என்கிட்ட பாடு பேசிட்டு இருந்தா பத்துக்க. என்னத்தே உங்க மருமவ திடீர்னு அம்மா வீட்டுக்கு போற, வீட்டுல ஏதாவது மாமியா மருமவ பிரச்சனையான்னு நான் என்ன ஆகாத பெருமையா சொன்ன தெரியுமா? என் மருமகளுக்கு அம்மா நகை எடுத்து தரேன்க்கா வான்னு போன் பண்ணி கூப்பிட்டாவோ. அவ அதுக்குதான் போயிருக்கா. எப்படி நகை எடுத்துட்டு வந்துருவா, வந்த உடனே உனக்கு எல்லா நகையோட டிசைன் எல்லாம் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துக்க. ஆனா கேட்ட உடனே கவிதா முகத்துல ஈ ஆடலையா? என்ன மேனகா நகை எடுக்க போறாளா, நகை எடுக்க போறாளான்னு ஒரே போறாங்க வயிற்றுச்சல். நகை என்ன விலைக்கு வித்தா என்ன மருமகள? அம்மா அண்ணன் எல்லாம் பாசமா நகை எடுத்து தரும்போது நம்ம வேண்டாம்னு சொல்லப்படாது பத்தியா? அட என்ன மருமகள இப்படி உட்கார்ந்துட்டே இருக்க? எடுத்துட்டு இந்த நகையெல்லாம் எடுத்து காட்டு, டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏத்தி ஏத்தி அது வந்து. அட என்ன மருமகள வந்து போயிட்டு கிடக்க, டிசைன் எல்லாம் எடுத்து காட்டு பாப்போம். ஏத்தி எங்க வீட்டுக்கு போனேனா நகையோட டிசைனை காட்டுன்னு சொன்னா எங்க வீட்டுக்கு போனேன் சுவாரத்தினு கதை எழுதிக்கிட்டு இருக்க. ஏத்தி நான் சொல்லுது முதல்ல கேளுங்க தே, என்ன நடந்துச்சுன்னா இதுதான் தே நடந்துச்சு. என்ன மருமகள இப்படி சொல்லிவிட்டா? ஆமத்தே, நானே எவ்வளவு தூரம் பயந்தடிச்சு ஓடியே வந்து தெரியுமா? என்னது ஓடியே வந்தியா? ஆமத்தே, என் மைனிகரி காத களவாடி பைய கம்மலோட அறுத்து போட்டான் பத்தேடா. அத பார்த்த உடனே பயத்துல எடுத்தேன் பாருங்க ஓட்டம் எங்க வீட்ல இருந்து. வழி நடுவு ஓடியதே வந்து இங்க நம்ம வீட்ல வந்துதான் நான் நின்று இருக்கேன். அட பாவமே, நல்ல பிள்ளைல சின்ன பொண்ணு, அவ காத களவாடி பைய கம்மலோட அறுத்து போட்டானா? ஆமதி, அதனாலதான் ஏதாடி எங்க அம்மா எனக்கு தங்க நகை வாங்கி தரேன்னு சொன்னவல்ல. வேண்டாம்மா சாமி, நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டே. ஒன்னு சொல்லுதையும் கேட்டுக்கிடுங்க. என் மைனிகாரி காதறுது ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு வந்தவ தெரியுமா? அப்போ எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன மறுபடிய சொல்லியா? உனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சா? ஆமத்தே, நீங்க தான் நெத்தி சுட்டி கம்பளு நெக்லஸ்ன்னு போட்டிருக்கீல்ல, உங்களுக்கும் அதே நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தான் யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னா களவாணி பையன் என்ன கழுத்தோட அறுத்து போடுவான்னு சொல்லிட்டு இருக்கியா? இல்லதே, உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு பயந்து போயிட்டு. நீங்க இந்த நகையெல்லாம் கலத்தி வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி போட்டிருக்க எல்லாத்தையும் முக்காடு அதை மட்டும் போடாம விட்டுறாதீங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் சரிதான் மருமோளா. சப்பா தப்பிச்சோ பொழச்சோன்னு ஓடி வந்திருக்கேன் தே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் தந்து விட்டோம்ல வெள்ளி கொலுசு, அதத்தான் இன்னொரு நேரமா பத்த வச்சுக்கிடலாம். ஐயோ எத்தே, என்ன ஐயோ நொய்யோ கிடக்க, ஒரு மணி பர்ஸ்ல வச்சு தந்தோம்ல அதத்தான். என்ன மன்னிச்சிருங்க தே, என்ன மன்னிச்சிருங்க. நான் தந்த கொலுசை கொண்டான்னு சொல்லிட்டு இருந்தா நீ என்னடா கார்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடக்கா? அதான் சொன்னோம்ல, பயத்துல எங்க வீட்ல எடுத்த ஓட்டத்தை நான் நம்ம வீட்ல வந்துதான் நிப்பாட்டினேன்னு. பயத்துல வர வழியில கொலுசை எங்க போட்டேனே தெரியல தே. என்னது வழியில எங்க போட்டேனே எனக்கு தெரியலையா? அப்படின்னா என் கொலுசை நீ தொலைச்சு போட்ட அப்படிதானே?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை பொறுப்பான மர்மமான பெருமையா பீத்துனேன். இப்பதானே தெரியுது உன் லட்சணம். நான் தந்த கொலுசு உண்மையிலேயே காணாம போயிட்டா இல்லனா பழைய விலைக்கு வித்துப்பிட்டியா? இது அப்படி எல்லாம் சொல்லாதே. அது எப்படி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? பத்திரமா தான் கையில கொண்டுட்டு வந்தேன். ஆனா எங்க தொலைச்சேன்னு தான் எனக்கு தெரியல. உன்னை போய் பெருமையா சொன்ன பேரு என் புத்தியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆமா மன்னிப்பான். யாருக்கு வேணுமா மன்னிப்பு? நீ இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் டி. அதனாலதான் வெள்ளி கொலுசை உன் கையில தரதுக்கு பதிலா 100 ரூபாய்க்கு விக்கும்ல அந்த கொலுசை வாங்கிட்டு தந்தேன். என்னது? நீங்க என்கிட்ட தந்தது வெள்ளி கொலுசு இல்லையா? 100 ரூபாய் கொலுசா? ஆமா பின்ன இப்ப தொலைச்சிட்டு வந்து நிக்கல. இந்நேரம் வெள்ளி கொலுசை மட்டும் உன் கையில தந்திருந்தோம்னா நீ தொலைச்சிட்டு தான் வந்திருப்ப. அதுக்கு 100 ரூபாய் கொலுசையாத்தே பத்த வைக்கிறதுக்கு என் கையில தந்து விட்டியா? ஆமா 100 ரூபாய் கொலுசுன்னு சொல்லுங்க. உனக்கு என்ன 100 ரூபாய் சும்மையா கிடைக்கி? ஒரு பொறுப்பு இல்லாதவா. சே களவாணி பைய சின்ன பொண்ணுக்கு காதா இருக்கிறதுக்கு பதிலா இவ வாயா எடுத்துக்கணும். அம்மகாரி தங்க நகை வாங்கி தரேன்னு சொன்ன உடனே என்ன ஓட்டம் ஓடணும் அங்க இருந்து. இப்ப அதே ஓட்டத்துல இருந்து அங்க இருந்து இங்க வந்திருக்கா. தீமுரு பிடிச்சவா. 100 ரூபாய் கொலுசை என் கையில தந்து விட்டு பத்த வச்சுட்டு வான்னு சொல்லிருக்காவ பாரு. சரியான மாமியார் தான். என்ன பத்தி என்ன நினைச்சிருக்காவோ? எங்க அம்மா அடிக்கடி என்ன பத்தி சொல்லுவாங்கல்ல, கூறுகட்ட குக்கருன்னு. அப்படித்தான் எங்க மாமியார் என்னையும் நினைச்சிருக்காவோ. சப்பா எது எப்படியோ எந்த ஒரு டேமேஜ் இல்லாம வீட்டுக்கு வந்து சேர்ந்தமே எனக்கு அதுவே போதும். சப்பா என்ன வெயிலு. வெயில்ல மர்மம் அங்க இருந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காள. அவளுக்கு டயர்டா இருக்கும். ஒரு கப்பு ஜூஸ் சில்லுன்னு போட்டு கொடுப்போம்னு எங்க மாமியாருக்கு பொறுப்பு இருக்கா? சும்மா கண்ட மேனிக்கு ஏசிட்டு மட்டும் போறாவோ. நாம நினைச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கிட்டு வர முடியல. இருந்தாலும் என் மைனிகரி காத கம்மலோட களவாணி போய் அறுத்துட்டு போயிட்டாம்ல. அதுதான் எனக்கு சந்தோஷம். மைனியோ போச்சா காதும் கம்மலும். ஜிமிக்கி கம்மல் போடுவேன், டைட்டானிக் கம்மல் போடுவேன், முத்து வச்ச கம்மல் போடுவேன். அப்படி என் மைனிகரி எவ்வளவு தூரம் பீத்திக்கிட்டு இருந்தா. இப்ப ஒரு சின்ன துண்டு வேப்பங்குச்சிய கூட சொருவதுக்கு என் மைனி காத காணல. காது போச்சே. இப்ப என் மைனிகாரி எந்த தெருவுல கிடந்து காதை தேடிக்கிட்டு கிடக்காளோ. என் காதை காணலையேன்னு. அட கடவுளே, நாம நினைச்ச மாதிரி சின்ன பொண்ணாங்க மரகதக்கா வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. பரிமளா பாட்டி, என் மருமவ எங்க போனாலோ? என் பாட்டி அழாதியா? எப்படி மக்கா மனசு சங்கடமா இருக்கு. நான் எப்படி அழாம இருக்கேன்? அழாதியா பாட்டியோ? அங்க பாருங்க சின்ன பொண்ணக்கா. என் மருமவளா? ஆமா பாட்டியோ, அங்க பாருங்க மரகதக்கா வீட்டு வாசல்ல தான் சின்ன பொண்ணக்கா உட்கார்ந்திருக்காங்க. ஐயோ பரிமளா பாட்டி, நான் சொன்னோம்ல சின்ன பொண்ணக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டாவன்னு. இங்க பாருங்க. ஐயையோ, என் மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போலுக்க. என்னது பைத்தியம் பிடிச்சிட்டா? ஆமா மக்கா, எப்படி சிரிச்சிட்டு கிடக்கா பாத்தியா? காது போன கவலையில என் மருமகளுக்கு பித்து பிடிச்சிட்டு போலுக்க. பித்து பிடிச்சிட்டா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? மருமகளே என்னாச்சு தே? ஏன் இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்கிய? மருமகளே நீ ஒண்ணு கவலைப்படாத மருமகளே, உனக்கு ஒண்ணு இல்ல. இது என்னது? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்கிய? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? இப்படிப்பட்ட நிலைமையில என் மாமன் பார்த்தாம்னா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி போடுவானே. இல்ல என்ன ஒரேடியா கொன்னே போடுவானே. இது என்னது ஆச்சு உங்களுக்கு? வாய்க்கு வந்தபடி உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிய? இது எனக்கு ஒண்ணு இல்ல தே. நீங்க எதை இப்படி அழுதுகிட்டு இருக்கிய? இக்க உங்களுக்கு ஒண்ணு ஆகல. ஏன் சுதா, எனக்கு ஒண்ணு இல்ல சுதா. ஆமா எங்க அத்தை எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க? ஏக்கா பைப்ல தண்ணி வருதான்னு பாக்கிறதுக்கு வந்தேன்க்கா. அப்ப ஒரு ஓரமா உட்கார்ந்து பரிமளா பட்டி அழுதுகிட்டு இருந்தாவோ. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னவக்கா. உங்களுக்கு அடிதான்க்கா பரிமளா பட்டி தெருவா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அங்க இருப்பேன்னு நினைச்சிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் இந்த பக்கமா. இங்க பார்த்தா நீங்க இங்கதான் இருக்கீங்க. ஏக்கா உங்களுக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணு ஆகல சுதா. பாத்தியா சுதா, என் மருமகளே. இது நீங்க நினைக்க மாதிரி எனக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. மருமகளே, மனசு வெறுத்து போய் பேசுனேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒண்ணு கவலைப்படாத மருமகளே. எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல, உன் காதை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தச்சு விட்டுறத மருமகளே. நீ ஒண்ணு கவலைப்படாத.
எதை இங்க பாருங்க, என் காது இருக்கா, கம்மல் இருக்கா? அட ஆமா மர்மல, அப்போ வீட்டுக்கு வரும்போது என் காதை அறுத்து விட்டான் கல்லை, அத காணல அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா. இங்க பாருங்க தே, இந்த காதை தான் காணலன்னு சொன்னேன். இவ்வளவு நேரமா இந்த காதை காட்டிதான் என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மரகதா, அட என்ன சுதா, நீயும் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க எங்க மாமியார் மாதிரி? இந்த காதை வாங்கி கையில வச்சு பாரு. அட இது உண்மையான காது மாதிரி தெரியலையே, ரப்பர் காது மாதிரில இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். என்னது ரப்பர் காதா? ஆமா பாட்டியா, கையில வாங்கி பாருங்க, ரப்பர் காது. எங்க கொண்ட பாப்போம். இந்தாங்க பாட்டியோ, நல்லா வாங்கி பாருங்க. கதறி கதறி இவ்வளவு நேரமா அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டேல. என்னதே அச்சு அசலு அப்படியே உண்மையான காது மாதிரியே இருக்கா? அட ஆமா, ரப்பர் காது. ஆனா பாக்கும்போது உண்மையான காது மாதிரில இருக்கு. எல்லாம் உங்க மர்மவ ஐடியா தான். என்ன மரகதம் சொல்லியா? ஆமா பாட்டியோ, நீங்க தானே சொன்னீனா உங்க மவளுக்கு ஏதோ நகை வாங்கி கொடுக்க போறேன்னு. அதுக்கப்புறம் தங்க விக்கப்பட்ட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ பெரிய பிரச்சனையில என் மவனை மாட்டி விட்டுட்டானே, இது எப்படியாவது சரி பண்ணணுமேனு உங்க மருமவ கிட்ட சொன்னேனா? எப்படி உங்க மருமவ கரெக்டா சரி பண்ணிட்டாளா பிரச்சனைய? மருமவளே, ஆமத்தே, எப்படி பிரச்சனை எல்லாம் சரியா போச்சா? உங்க மகா வீட்டுக்கு போயிட்டாள்ல? தங்க நகையா, ஒரு குண்டுமணி தங்க கூட வேண்டான்னு ஓடிய போயிட்டா பாத்தியாடா? அதுக்கு நீ இப்படியே பண்ணுவ மருமவளே நீ? பின்ன வேற என்னத்தே நான் பண்ணேன்? ஒண்ணுமில்லத்தே, நானே நேரடியாக ஃபோன் பண்ணி மேனகாவுக்கு சொல்லியிருப்பேன், உங்க அம்மா வந்து இப்போ உள்ள விலைவாசி எல்லாம் தெரியாம உனக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவோ. ஆனா இப்ப நகையெல்லாம் விலை கூட்டிட்டு பத்தியா, அந்த விஷயமே இப்பதான் அவங்களுக்கு தெரியும். அதனால நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, இப்ப நகையெல்லாம் உங்க அம்மாவால வாங்கி தர முடியாதுன்னு. ஆனா நான் இப்படி மேனகாட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, உடனே எல்லா பழியையும் ஏமனெல்லாம் தூக்கி போடுவா. எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் எனக்கு ஆசையா பாசமா நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாவோ, என் மைனிகாரி தான் கெடுத்துப்பட்டா. அவளுக்கு பொறாம எங்க அம்மையும் எங்க அண்ணனும் என் மேல பாசமா இருக்கத பார்த்து என் மைனிகாரி வயிறு எறிஞ்சு போய் கிடக்கா. அதனால அவதான் சொல்லி எடுத்து இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அப்படி இப்படின்னு என் மேல தானே எல்லா பழியும் தூக்கி போட்டிருப்பா. ஆமா மருமவளே, அவ அப்படி சொல்லப்பட்ட ஆளு தானே. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாயிட்டு. நானும் நம்ம போட்ட பிளானு ஏதாவது எசக பசகா சொதப்பிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, சக்சஸ் ஆயிட்டு. கம்மலுக்காக என் காதை அறுத்து போட்டா கல்லைன்னு சொன்ன உடனே உங்க மவ எப்படி பதறி அடிச்சு ஓடுனான்னு பாத்தீங்களா? நீங்க நினைக்க மாதிரி உங்க மவ பாசமா இருந்திருந்தான்னு வச்சுக்கிடுங்க, இப்ப இந்நேரம் அவன் வீட்டுக்கு ஓடி போயிருப்பாளா? எந்த கல்லை என் மைனி காதை அறுத்து போட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்க மாட்டா தேடிக்கிட்டு போய். இப்ப உங்க மவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் மைனிக்காரி காதை யாரோ அறுத்து போட்டாடுவோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. என் மவ எந்த அளவுக்கு பயந்தான்னு எனக்கு தெரியல மருமவளே, ஆனா நான் எவ்வளவு சங்கடப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? ஆமாக்கா, பாவம் எவ்வளவு கண்ணீரை விட்டு கதறிட்டு கிடந்தாவோ தெரியுமா? எனக்கே பார்க்கிறதுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. அதனாலதான் சரி நீங்க எப்படி இங்கதான் இருப்பேன்னு நானே நேரம் அங்க கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்லத்தே, நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கிடந்ததை பார்த்து பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு பயந்திய பத்தியலா? அங்க இருக்கே நீங்க மாமியாரா? அட சும்மா இரு மருமவளே, உனக்கு விளையாட்டா இருக்கு. நீ இப்படி பிளான் போட்டிருக்கேன்னு என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏத்தே, நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்தோம்னா அப்புறம் சரியா இருந்திருக்காது தே. மேனகாவும் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. அதுவும் சரிதான், நானே சிரிச்சு காட்டி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும் பரிமளா பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பார்வதி பாட்டி கனவுல அவங்க புருஷன் அதான் தாத்தா கனவுல வந்தாரா. என்னது கனவுல வந்தாரா? ஆமா பாட்டியோ, நானும் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வாரேன். அட அண்ணாச்சி கனவுல வந்திருக்காருன்னு சொன்னா பார்வதி சொல்லுவாடா, ஐயோ என் புருஷன் என்ன கூப்பிட வந்திருக்காருன்னு. மறுபடியும் நான் போய் பார்வதி பார்த்துட்டு வரேன்னா? சரிங்க தே, போயிட்டு வாங்க. அந்த காதை என் கையில தந்துட்டு போங்க. இந்த மருமலை, இந்த பார்வதி என்ன பெண்ணாத்திட்டு கிடக்கால தெரியலையே. ஆமா மரகதம், நம்ம பொண்ணு தான் எங்க அத்தையும் பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்காவோ. அப்படியா? சரி சரி, அப்ப நானும் போயிட்டு வரேன். மருமலை, சோறெல்லாம் வடிச்சு வச்சாச்சு, குழம்பு மட்டும் லேசா சூடு பண்ணிடுறேன்னா? சரிங்க தே, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. சும்மையே நான் போறேன்னு புலம்பிட்டு கிடப்பா. இப்ப அந்த மனுஷன் வேற கனவுல வந்துட்டாரா? போச்சு. காதை பார்த்து உன் மாமியார் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா சின்ன பொண்ணு. ஆமாக்கா. தீமுறை பிடிச்சவா. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. எடி பேசாம போயிருதுங்க. சொல்லுங்க மேடம், உங்களுடைய வெற்றியை பத்தி சொல்லுங்க மேடம். எடி பேசாம போயிருதுங்க. இப்படி எல்லாம் சொல்ல கூடாது மேடம். உங்களோட மகிழ்ச்சியை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. யாவடி என்ன போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க? என்னது? நான் உன்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. இதே மைக் தான், ஆனா நீ என்கிட்ட இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா. சொல்லுங்க மேடம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கீங்க, உங்களோட மகிழ்ச்சியை எங்ககிட்ட சொல்லுங்க. எடி யாவடி
எடி என்ன ரெண்டு பேரும் இங்க நின்று சத்தம் போட்டு அடக்கிய? ஏமா பாருமா இவள என்ன போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. எடி யாமடி ஏமா நான் எங்கம்மா அவளை போட்டு கிண்டல் பண்ணேன்? ஒரு நல்ல விஷயத்தை இப்பமே கற்பனை பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு போய் என்னது நல்ல விஷயமா? ஏமா நீ வேற அவ என்ன போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு அவ சொன்ன மாதிரி நல்ல விஷயம் அடக்க. எடி என்ன சொல்லுதன்னா கேப்பமே. ஏமா ஐசி இப்ப +2 பரீட்சை எழுதிட்டு இருக்காளாமா. நான் எழுதின பரீட்சையில நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாமா. சரி நல்லா எழுதிருக்கான்னா அப்ப நல்ல மார்க் வாங்குவா. நல்ல மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு வச்சுக்க. அப்போ நம்ம பேட்டி எடுத்து வருவாங்கல்லம்மா. அப்ப எப்படி எல்லாம் பதில் சொல்லணும் அதுக்கு தான் அவளை நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சு என்ன மக்கா இப்படி சொல்லுதா? ஆமாம்மா தங்கச்சி எப்படியோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருவா. அப்ப பேட்டி எடுக்க எல்லாம் வரதானே செய்வாங்க. அதுக்கு தான் இப்பவே மைக்க வச்சு அவளுக்கு பேச சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எடி அக்கா எவ்வளவு பாசமா அவளுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கா. நீ என்னடா ஏமா பேசாம இருமா. அவ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுதம்ல. எடி எங்கடி அவ உன்ன கிண்டல் பண்ணுதா? நல்லா சொல்லுமா. எந்த நேரம் பார்த்தாலும் எங்கிட்ட சண்டைக்கு தான் வந்துட்டு இருக்கா. மக்கா அப்படின்னா பேட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல? ஆமாம்மா பேட்டி எடுக்க வருவாமா. உங்ககிட்ட தான் முதல் கேள்வி கேட்பாவோ. உங்க மக நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு கேட்பாங்கம்மா. இவன் என்னம்மா அவதான் சொல்லிட்டு இருக்கானே நீ பாட்டுக்கு சிரிச்சு பாடு கேட்டுட்டு இருக்க. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இந்த மைக்கு இப்ப புதுசா வாங்குனது இல்ல. இதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ இதே மாதிரி தானே மைக்கு என் முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல. பாத்தியாமா நான் அவ +2 பரீட்சை எழுதும் போது நான் இப்படி பண்ணம்ல அதே மாதிரி எனக்கு திருப்பி கிண்டல் பண்ணுதாமா. இடி மக்கா பேசாம இருமக்கா. அக்கா உன்ன கிண்டல் பண்ணல. நீ எப்படியும் அவளை விட நீ நல்லா படிப்ப. அப்போ அவளை விட நீ மார்க் அதிகமா எடுப்பேல்ல? ஆமா அவளை விட நான் நல்ல மார்க் தான் எடுப்பேன். ஆனா அதை நினைச்சு அவ ஒன்னும் சந்தோஷப்பட மாட்டா. நான் அதிகமா மார்க் எடுத்துருவனோ இல்ல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிருவேனோன்னு வயிற்றுச்செல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொன்ன தெரியுமாமா? நான் இப்படி அவளுக்கு மைக்க வச்சு கேட்டோம்ல அதனால தான் அவ மார்க் குறைவா எடுத்துட்டாளாம். இல்லனா மேடம் அப்படியே 600க்கு 600 வாங்கியிருப்பாவளாம். ஏமா நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லம்மா. இவளா கற்பனை பண்ணி உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏமா இவ சொல்லதையெல்லாம் நம்பாத. என்கிட்ட ஒண்ணு சொல்லுதா உன்கிட்ட ஒண்ணு சொல்லுதா பத்துக்க. எடி மக்கா இப்படி பேட்டி எடுக்கிறதுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே வருவாவோ? ஆமாம்மா பரீட்சை ரிசல்ட் வந்து மார்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்போ அப்பாவே அன்னைக்கு லீவ் போட சொல்லணுமாக்கா. நம்ம 4 பேரும் இல்ல உங்க ஆச்சியும் சேர்ந்து நம்ம 5 பேரா உட்காந்து ஃபேமிலியா நல்லா பேட்டி கொடுக்கலாம் பத்தியா? ஆமாம்மா 5 பேரும் உட்காந்து சூப்பரா பேட்டி கொடுக்கலாம். சரியாமக்கா அக்கா கரெக்டா தானே சொல்லுதா? பேசாம இருமா. இப்படி சொல்லி சொல்லி நான் மார்க் குறையாதான் எடுக்க போறேன். எடி நாங்க சொன்னதுனால உனக்கு அப்படியே மார்க் குறைஞ்சிட மாட்டி. நீ எந்த அளவுக்கு படிச்சு எழுதுறியோ அது தகுந்த மாதிரி தானே மார்க் வரும். ஏமா நான் படிச்சு பரீட்சை எழுதி நல்ல மார்க் நான் வாங்கிக்கிடுதம்மா. ஆனா இவ்வளவு மட்டும் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண சொல்லாதம்மா. ஏமா நான் எவ்வளவு பாசமா என் தங்கச்சி நிறைய மார்க் எடுப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா. நான் அதை எப்படி கொண்டாடலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவன் நான் கிண்டல் பண்ணதேன்னு சொல்லியா பாருமா. ஓஹோ இப்படி இவ்வளவு உட்காந்து கிண்டல் பண்ணதுக்கு தான் அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டியாமக்கா? ஆமாம்மா அதுதாம்மா கரெக்டு. காலையில எப்படி சொன்னா எனக்கு தலைவலிக்கு மண்டை கணக்கு அப்படி இப்படின்னா இப்ப எப்படி நிக்க பாத்தியம்மா? ஏமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்ப கூட எனக்கு நல்ல தலைவலிக்குமா. போமக்கா போய் ரெஸ்ட் எடு. சூடா காப்பி போட்டு கொண்டாருன்னா தலைவலி எல்லாம் சரியா போயிரும். சரிம்மா. எங்க அம்மா சிரிச்சுட்டே பதில் சொல்லத பார்த்தா நம்ப முடியலையே. நம்ம மேல கோவமா சொல்லுதாளா இல்லனா பாசமா சொல்லுதாளான்னு புரியல. சரி போய் ரெஸ்ட் எடுப்போம். சூடா காப்பி வரும். ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு இன்னைக்கு வீட்ல இருக்கமே கொஞ்சம் நேரம் போக மாட்டேன்னு நினைச்சேன். அழகா என் தங்கச்சியை கிண்டல் பண்ணி கொஞ்ச நேரத்தை போக்கியாச்சு. போமக்கா படிக்கணும்னு சொன்னேன்ல போ. ஆமா உன் மூத்த மாவ கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. அவளை மட்டும் ஒன்னும் சொல்லாத. நான் ஏதாவது அவளை கிண்டல் பண்ணா மட்டும் அப்படியே தோசை கரண்டி தூக்கிட்டு வரவே அடிக்கிறதுக்கு. இது பெரிய பிள்ளையெல்லாம் வளர்ந்தாச்சு. இன்னமும் உங்களை தோசை கரண்டியெல்லாம் அடிக்கணும் மாட்டி. ஏமா அக்கா மட்டும் தான் பெரிய பிள்ளையா? நானும் பெரிய பிள்ளை தானே. எடி போமக்கா பரிச்சை இருக்கலாம் போய் படி. உனக்கும் சூடா காப்பி போட்டு கொண்டாறேன். எனக்கு காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. சில்லுன்னு ஜூஸ் போட்டுதா. சரி ஜூஸ் போட்டு கொண்டாறேன். ஒழுங்கா படிக்கணும் என்னமாக்கா? சரிம்மா. திமுரு பிடிச்சவா அவ நேரம் போக்கு நான் தான் கிடைச்சனா. பரீட்சையெல்லாம் முடியட்டும் வேணும்னா பாருட்டி. உன் மார்க்கை விட நான் 1 மார்க் கூட எடுத்து காட்டல காட்டுவேன் பாருட்டி.